அன்பிற்குரிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முனைவர் கோ வெங்கடகிருஷ்ணன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, இஸ்லாமியா கல்லூரி, வாணியம்பாடி. மாணவர்களே, ஊடக வெளியீட்டு நுட்பங்கள் என்கிற தலைப்பில் ஏற்கனவே நாம் அறிவித்தல் என்கின்ற ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து வாசித்தல் ஊடக வெளியீட்டு நுட்பங்களில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வாசித்தல். வாசித்தல் என்பது வானொலி, தொலைக்காட்சி என்னும் ஒளி ஊடகங்களிலும் செய்திகளை வாசித்தல் முறையிலேயே வெளியிடுகின்றனர். செய்திகள் மட்டுமின்றி சிறுகதை, கவிதை முதலான வாசிப்பதற்குரிய இலக்கிய வகைகளையும் வானொலி வாசித்தல் முறையிலேயே ஒளிபரப்பி வருகிறது. தொலைக்காட்சியில் செய்திகள் தவிர பிற நிகழ்ச்சிகளில் வாசித்தல் முறையை பார்ப்பது அரிது. இரண்டு ஊடகங்களிலும் வாசித்தளிக்கும் முறையிலுள்ள தனித்தன்மை பற்றி இந்த வகுப்பில் நாம் காண இருக்கின்றோம். அதாவது செய்தி வாசித்தல். இப்போ வாசித்தல் என்று வருகிற பொழுது வானொலி அறிக்கை வாசித்தல், செய்தி வாசித்தல், குறிப்பாக வானொலியில் அதிகபட்சமாக இந்த வாசித்தல் என்கின்ற ஒன்று இயல்பாகவே அது சிறுகதையாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி, இலக்கிய வகைகளாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் வானொலியில் என்ன பண்ணுறாங்க, வாசித்தல் என்கின்ற முறையிலேயே அது பின்பற்றப்படுகிறாங்க. தொலைக்காட்சியில் செய்திகளை தவிர மற்ற நிகழ்ச்சிகளில் வாசிப்பு முறையை பார்ப்பது அரிதாக இருக்கின்றது. வாசித்தல் அப்படின்னா என்ன? ஒன்றை எழுதுவது எவ்வளவு சிறப்பாக அமைய வேண்டுமோ அதே அளவில் அதனை வெளியிடும் திறமும் சிறப்பாக அமைதல் வேண்டும். ஒன்றை சொல்லும்போது வாங்குவோர் ஏற்குமாறு வெளிப்படுத்தும் போதே அது ஆற்றலுடன் போய் சேரும். அத்தகைய கருத்து வெளியீட்டு உத்திகளில் ஒன்றுதான் வாசித்தல். அதாவது மாணவர்களே, நாம் ஒன்றை சொல்லும்போது, நாம் ஒன்றை வெளிப்படுத்துகின்ற பொழுது சிறப்பான முறையில் அமைய வேண்டும். எந்த அளவிற்கு நாம் சிறப்பாக எழுதுகின்றோமோ அதே அளவில் அதை வெளிப்படுத்துவதையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய கருத்து வெளியீட்டு உத்திகளில் ஒன்றுதான் வாசித்தல். எழுதிடுவோம், நன்றாக எழுதிவிட்டோம். அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துவது? செய்தி என்று வருகிற பொழுது செய்தியாசிரியர்கள் அதை செய்தியாக்கி விடுவார்கள், எழுதி விடுவார்கள், நல்ல முறையில் எழுதி அமைத்து விடுவார்கள். அந்த செய்தியை மேலும் மேம்படுத்துவது என்பது அந்த செய்தியை வாசிப்பதில் தான் இருக்கின்றது. அந்த செய்தியை நம்ம எழுதி வச்சிருவோம், எழுதி கொடுத்துருவாங்க, செய்திகளை எழுதி கொடுத்து விடுவார்கள். அதை எப்படி வெளிப்படுத்துகிற விதம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அதுதான் அந்த வாசித்தல். வாசித்தல் என்பது பள்ளி சிறுவன் பாடத்தை வாசிக்கும் முறை போன்றதன்று. நம்ம இயல்பாகவே நம்ம புத்தகம் வாசிக்கிறோம், கட்டுரைகளை வாசிக்கிறோம், சில நாளிதழ்களை வாசிக்கிறோம். அது மாதிரியானது அல்ல இந்த வாசித்தல். வானொலியில் வாசிப்பதற்கான ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியான வேறுபட்ட தொனிகளில் வெளிப்படுத்த வேண்டும். வானொலியில் நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு தொனி தனித்தனியான வேறுபட்ட தொனிகளில் வெளிப்படுத்த வேண்டும். வானொலியில் இது ஏன்னா அப்போ தான் அது தெரியும், வித்தியாசம் தெரியும், வேறுபாடு என்ன என்று தெரியும். செய்தி வாசிப்பது ஒரு பாணி,
கட்டுரை போன்ற உரை வாசித்தல் என்பது வேறொரு பாணி. சிறுகதையை வாசித்தல் என்பது உணர்ச்சி பெருக வாசித்தலாக அமைதல் வேண்டும். அதுவே கவிதையை வாசிப்பதாக இருந்தால் முற்றிலும் வேறுபட்ட முறையில் அது அமையும். இத்தகைய வேறுபட்ட வாசித்தல் முறை தொலைக்காட்சி என்னும் காட்சி ஊடகத்தில் காண்பது அரிது இல்லையா? அதாவது மாணவர்களே, புத்தகம் வாசிப்பதில் இருந்து வேறுபடுகிறது தொலைக்காட்சியில் வாசிப்பது என்பது, வானொலியில் வாசிப்பது என்பது. வானொலியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கு தனித்தனியான வேறுபட்ட தொனிகளில் நாம் வாசித்தலை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு கட்டுரை போன்று வாசித்தல், கட்டுரையை வாசிப்பது கட்டுரையை வாசிக்கின்ற பொழுது அது வேறு துணியாக இருக்கும். அது வாசிக்கின்ற முறை வேறு. கட்டுரையை வாசிக்கின்ற முறை வேறு, சிறுகதையை வாசிக்கின்ற முறை வேறு, கவிதையை வாசிக்கின்ற முறை வேறு. மூன்றிலும் வெவ்வேறு துணி அமைந்திருக்கும். கட்டுரை என்பது சாதாரணமாக வாசித்து விட்டு சென்று விடலாம். சிறுகதையை வாசிக்கின்ற பொழுது உணர்ச்சி பெருக வாசித்தல் மிக நலம் தரும். அதே போன்று கவிதையை வாசிப்பது என்பது அது ஒரு தனி கலை. வாசித்தல் என்பதே ஒரு தனி கலை. அப்போ கட்டுரையை வாசிக்கின்ற பொழுதும், சிறுகதையை வாசிக்கின்ற பொழுதும், கவிதையை வாசிக்கின்ற பொழுதும் வேறு வேறு துணியில் வேறுபடுத்தி காட்டுவது அந்த வாசிப்பில் தான் இருக்கின்றது. ஆனால் இத்தகைய வேறுபட்ட வாசித்தல் முறை தொலைக்காட்சி என்னும் காட்சி ஊடகத்தில் காண்பது மிக அரிது. இதில் மேலும் இந்த வெளியீட்டு உத்திகளைத்தான் இந்த பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். அதை எப்படி வாசிக்க வேண்டும், ஒரு கட்டுரை எப்படி வாசிக்கணும், ஒரு கவிதையை எப்படி வாசிக்கணும், ஒரு சிறுகதையை எப்படி நாம் வாசிக்க வேண்டும், அந்த வாசித்தல், அந்த வெளியீட்டு உத்திகளைத்தான் நாம் இந்த வகுப்பின் வாயிலாக தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இப்போ வானொலியில் வாசிக்கின்ற முறை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். வானொலியின் வெளியீட்டு நுட்பங்களில் ஒன்று வாசித்தல் என்பதாகும். அதாவது வானொலியில் வெளியீட்டு நுட்பங்கள் வாசித்தல். சென்ற வகுப்பில் கண்ட அறிவித்தலும் வாசித்தலும் ஒரு தாளில் எழுதிய வாசகங்களை ஒரு தனி மனிதர் தமது எடுப்பான குரலால் படித்தல் ஆகும். எனினும் அறிவித்தலுக்கும் வாசித்தலுக்கும் வேறுபாடு உண்டு சொல்றார். அதாவது மேம்போக்காக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறிவித்தலுக்கும் வாசித்தலுக்கும் வேறுபாடு, வித்தியாசம் அவ்வளவாக இல்லை என்றாலும், ஆனால் இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது வாசித்தலில் செய்தி வாசித்தல், சொற்பொழிவு, சிறுகதை வாசித்தல், கவிதை வாசித்தல் என பல வகைகள் உள்ளன. நான் சொன்னேன் அல்லவா, வாசித்தல்ல பல வகை. செய்தி வாசிக்கின்ற முறை வேறு, சொற்பொழிவு ஆற்றுவது அது கூட வாசிப்பின் ஒரு உத்தியாகவே கருதப்படுகிறது. சிறுகதை வாசித்தல், இன்றைக்கு வலையொலியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சிறுகதை சொல்லிகள் ஏராளமாக சிறுகதைகளை சொல்லி, அதுவும் உணர்ச்சி பொங்க சிறுகதைகளை சொல்லுகின்ற கதை சொல்லிகளாக நிறைய பேர் மாறி இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த சிறுகதையை சொல்லுகின்ற பொழுது
அவர்களுடைய குரல்களில் ஏற்படுகிற தொனி, வாசிக்கின்ற தொனி இருக்கின்றது அல்லவா, இடத்திற்கு இடம் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. ஏன்னா உணர்ச்சிக்கு ஏற்றவாறு தொனியை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு சிறுகதை வாசித்தலில் இருக்கும். இன்னைக்கு ஏராளமான கதை சொல்லிகள் இன்னைக்கு நம்ம வலையொலியில் அதிகமாக காண்கின்றோம். அதுபோல கவிதை வாசித்தல் என பல வகைகள். நான் எப்படி கட்டுரை வாசிப்பது, எப்படி செய்தி வாசிப்பது, எப்படி சொற்பொழிவு ஆற்றுவது, சிறுகதை எப்படி வாசிப்பது, கவிதையை எப்படி வாசிப்பது, இப்படியான பல வகைகள். இப்போ இந்த வகுப்பு, இந்த வாசித்தல் என்கின்ற இந்த தலைப்பில் நாம் காணக்கூடிய நிலையிலே இந்த ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியே பார்க்க இருக்கின்றோம். தொலைக்காட்சியில் வாசித்தல் எந்த அளவில் இடம்பெறுகிறது, வானொலி வாசித்தலிலிருந்து அது எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதையும் நாம் காண இருக்கின்றோம். அது வாசித்தலினுடைய வகைகள் ஒரு முகம் இருந்தாலும் கூட தொலைக்காட்சியில் எப்படி வாசிக்கப்படுகிறது, வானொலியில் எப்படி வாசிக்கப்படுகிறது, தொலைக்காட்சியில் வாசிக்கப்படும் வாசித்தலிலிருந்து வானொலி வாசிப்பு எப்படி வேறுபடுகிறது, இப்படியான செய்திகளை எல்லாம் நாம் இந்த பாடத்தின் வழியாக காண இருக்கின்றோம். முதல்ல நம்ம அறிவித்தலுக்கும் வாசித்தலுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவித்தல் என்பது ஒருவர் ஒரு தகவலை நமக்கு தெரிவிப்பது. மாணவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். வாசித்தலுக்கும் அறிவித்தலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். அறிவித்தல் என்பது ஒரு தகவலை நமக்கு தெரிவிப்பது. வாசித்தல் என்பது எழுதியுள்ள வாசகத்தை உறக்க படித்து நமக்கு தெரிவிப்பது. இரண்டுமே தெரிவிப்பது என்றாலும் இரண்டிற்கும் வெளிப்பாட்டு முறையில் நுட்பமான வேறுபாடு உண்டு. அதை தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். ரெண்டுமே தெரிவிப்பது தான். அறிவித்தலாக இருந்தாலும் சரி, வாசித்தலாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே நமக்கு செய்தியை தெரிவிப்பது என்றாலும் இரண்டிற்கும் வெளிப்பாட்டு முறையில் ஒரு நுட்பமான வேறுபாடு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நடக்கப் போகும் ஒரு நிகழ்ச்சியை தெரிவித்தால் அது அறிவிப்பு. பார்க்கணும் நம்ம. அறிவிப்பு என்பது இனிமேல் நடக்கப் போகிற செய்தியை, நிகழ்ச்சியை தெரிவித்தால் அது அறிவிப்பு. நேற்று நடந்த ஒரு செய்தியை தெரிவித்தால் அது செய்தி வாசிப்பு. மாணவர்களே, அறிவிப்பு என்பது நடக்கப் போகின்ற, எப்பொழுது எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற ஒரு செய்தியை சொல்வது, தெரிவிப்பது, அது அறிவிப்பு. கடந்த காலத்தில் நடந்த, இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை, ஒரு செய்தியை சொன்னால் அது வாசிப்பு. நாம் எழுதிய கட்டுரையை, சிறுகதையை, கவிதையை வாசிப்பதும் வாசிப்பு தான். நம்ம ஒரு கட்டுரை, நிறைய கருத்தரங்களில் கலந்து கொண்டு நாம் கட்டுரையை வாசிக்கிறோம். ஆராய்ச்சி கட்டுரைகளை நாம் வாசிக்கின்றோம். அதே போன்று கதை சொல்லியாக இருந்தால் சிறுகதையை வாசிப்போம். அல்லது கவிஞர்களாக இருந்தால் கவியரங்கத்திலே கலந்து கொண்டு கவிதையை வாசிப்பார்கள். இவையெல்லாம் வாசிப்பு தான். வானொலியில் செய்தியை கூறுவதை வாசிப்பு என்றுதான் குறிப்பிடுவார்கள்.
இல்லையா? செய்தி வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி. நீங்கள் பார்க்கலாம் வானொலியில் செய்தி பிரிவு. செய்தி வாசிக்கின்ற பொழுது முதல்ல இதுதான் சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்தி வாசிப்பது என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பெயரை கூறுவார்கள். இது வானொலி கேட்டவர்களுக்கு நன்கு தெரியும். இன்றைக்கு கூட பண்பலை வரிசையிலே இடையிடையே இந்த செய்தி வாசிப்பு என்பது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அங்கு கூட அவர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள், செய்தி வாசிப்பது என்று சொல்லிவிட்டு செய்தி படிப்பது என்று சொல்லுவது, செய்தி வாசிப்பது என்று தான் சொல்லுகிறார். இந்திய வானொலியின் மத்திய செய்தி அறிக்கையில் செய்திகள் வாசிப்பவர் விஜயம் என்று வாசிப்பது என்றே சுட்டுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல சரோஜ் நாராயணசாமி இவர் ஒரு புகழ்பெற்ற செய்தி வாசிப்பாளர். வானொலியில் இது மாதிரி தான் சொல்லுவாங்க, செய்தி வாசிப்பது என்ற அந்த சொல்லாடலைத்தான் செய்தி வாசிப்பாளர்கள் பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதை நீங்கள் கூட வானொலியில் கேட்டிருக்கலாம். செய்தி வாசிப்பது என்கின்ற அந்த சொல்லாடலை தான் அதிகமாக நாம் வானொலியின் வாயிலாக நானும் சரி நீங்களும் சரி கேட்டிருக்கின்றோம். செய்தி வாசிப்பு வாசித்தலுக்கு சரியான உதாரணம் எனலாம். மாணவர்களே, இந்த வாசிப்பு எதை சரியான உதாரணமாக சான்றாக எதை சொல்லலாம் என்று சொன்னால் எதை சொல்லலாம்? செய்தி வாசிப்பு. இதைத்தான் நம்ம வாசித்தலுக்கு சரியான உதாரணமாக சொல்லலாம். அப்போ அறிவித்தலுக்கும் வாசித்தலுக்கும் உள்ள வேறுபாட்டை, நுட்பமான வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள. அறிவித்தல் என்பது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு நிகழ்வை அறிவிப்பது. வாசித்தல் என்பது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை, இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் என்ன பண்ணுறோம்? செய்தியாக வாசிக்கின்றோம். இதுதான் அறிவித்தலுக்கும் வாசித்தலுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த அறிவித்தலுக்கும் வாசித்தலுக்கும் இன்னும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அதற்கான சான்றுகளை தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் காணலாம். இன்றைய வகுப்பை இந்த அளவில் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.